இந்த பைபிள் டாக்டரின் ஒரு சில காரியங்கள் முரண்பட்டுருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம். அந்த மீட்டிங்காக சென்னையில் இருந்து பார்த்திபன் பிரதர் அவர் சபையினுடைய மூப்பராக இருக்கிறாரு, அவர் வந்திருக்காங்க. பேராவூரில் வந்து ராஜா பிரதர் வந்திருக்காங்க, அவர் சபையினுடைய மூப்பர். அருண் பிரதர் வந்திருக்காங்க, அவர் ஒரு சபையினுடைய மூப்பர். ராஜேஷ் பிரதர் வந்திருக்காங்க, அவர் ஒரு சபையினுடைய மூப்பர். வினோத் பிரதர் வந்து நாகர்கோயிலில் எக்லீசியாவோட மூப்பராக இருக்காங்க. மகேஷ் பிரதரும் எக்லீசியாவோட மூப்பராக இருக்காங்க. நம்ம இன்னைக்கு பேச போற தலைப்பு, அதாவது பைபிள் ஸ்டூடெண்ட், பைபிள் ஸ்டாண்டர்ட், ரெண்டு மினிஸ்ட்ரிக்காரவங்கனால நம்ம ஒரு தலைப்பு கீழாக நம்ம ஒரு டிபேட் மாதிரி நம்ம செய்யலாம்னு பிளான் பண்ணி இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிறோம். அந்த டிபேட் வந்து ஒரு தரப்பினர் பேசி முடிச்சதுக்கு பிற்பாடு இன்னொரு தரப்பினர் பேசினா அது ரெண்டு தரப்பினருக்கும் பிரயோஜனமாக இருக்குன்றதான் என்னுடைய முதல் பதிவு முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் யார் பேசுறதுன்றத பார்த்து அண்ணா ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, என்ன முதல்ல ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம பேசிக்கலாம். சரிங்க சரிங்க. அப்போ இன்னைக்கு துவக்க ஜெபமா பார்த்திபன்றதை ஜெபம் பண்ணுவோம். மகாபுரிதலும் இறக்கும் மட்டும் வழிநடத்தி பாதுகாப்பு வாசித்து உண்மையான தயவை பார்த்து நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்கே உங்களுடைய நேசகுமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் புதிய ஸ்தோத்திரங்களை வருகிறோம். தேவரே, நாங்கள் எந்த நோக்கத்தோடு இருக்கிறோம் என்பதை அறிவி, நோக்கத்தோடு நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்களுடைய அந்த ஒரு காரியத்தில் உறுதியாக நாங்கள் வந்து எந்தவித ஒரு சலசலப்பும் இல்லாத எல்லாமே உண்மையான சத்தியத்தை தெரிந்து கொள்ளவும் அதன் வழியாக நாங்கள் நடந்து செல்லவும் சுபாவை பார்த்து ஒவ்வொருவரையும் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எந்த விதத்திலும் சற்று கீழ்த்தூங்கி போகாதபடி எங்களுடைய எல்லாவற்றையும் அறிவுகளையும் அடக்கியாக தொடர்ந்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் விடாமல் தாழ்மையான விண்ணப்பத்தை எங்கள் ரட்சகரும் மீட்பரும் நேசகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகரும் ஆமென். ஸ்டார்ட் பண்ணலாமே. மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட என்னுடைய வார்த்தைகளை ஒருவேளை எது உண்மையான ஒரு சத்தியம் என்பதை நீங்களும் அல்லது நாங்களும் புரிந்து தேவன் வாய்ப்புக்காக நீங்களும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் சென்னை பகுதியில் ஆவடி பகுதியில் கடந்த நாட்களில் முதல் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா இதை பார்த்துக்கலாம், கண்டிப்பாக நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தேன். ஆனால் மே மாதம் எங்களால் பண்ண முடியல. மே மாதம் டேட் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. எனவே சகோதரர்களே அவங்க நாடணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் முதல்ல ஒரு 1/2 hour பேசுகிறீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 1/2 hour, அதுக்கப்புறம் நீங்கள் அதற்கான பதில்களை ஒரு 1/2 hour, இப்படி நம்ம பேசினா நல்லாயிருக்கும். நம்ம சைடில் கூட ரிக்வெஸ்ட், அவங்க பேசும்போது இல்லை இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லாமல் அதை நோட் எடுத்து அல்லது குறிப்பெடுத்து கொண்டு அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து அதை வலியுறுத்தினாலும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதே போல் நீங்களும் ஒருவேளை நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு முரண்பாடாக இருக்கும் அப்படின்னா அதை நோட் பண்ணி பிறகு உங்களுடைய வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம அதெல்லாம் பண்ணலாம், சரியாக வந்து அதை ஸோ இதுதான் நம்மளுடைய விஷயங்கள். ஸோ நம்ம தனித்த வார்த்தைகள் மெல்லிய வார்த்தைகளோடு நம்ம ஒருவருக்கு நாம் சத்தியத்தை கற்றுக் கொள்ளலாம். உங்களுடைய ராஜாவை கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன். அன்புக்குரிய சகோதரர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்கான அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை நாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிடம் 2 நிமிடம் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம எந்த ஒரு காரியத்தையும் முன்னிறுத்தும் பொழுது தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். அதனால அவருக்கு ஏற்ற அந்த உத்தமத்தில் போய் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு நிச்சயமாகவே உறுதுணையாக இருக்கும். அந்த ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம்.
அதிகாரம் 20வது வசனம். வேதாகமத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஓகே, அதனுடைய தொடர் காரியங்களாக 14, 15 படிச்சிருக்கோம். 14 வரை. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரங்களுக்கு நடுவிலே கல்லும் இடறுதலும் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். அவர்களை அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதாகமத்தை முத்திரையிடு என்றார். ஓகே, இப்போ அந்த அடிப்படையில் வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் மையப்படுத்தி அதற்குரிய வெளிச்சம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படும் பொழுது எந்த ஒரு கருத்தாய்வாக இருந்தாலும் வேதத்தின்படி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆகவே இதில் வந்து நான் ஒரு சில விஷயத்தை நான் அட்வான்ஸாக கேட்டுக்கிறேன். சகோதரர்கள் லேமன் சபையை சார்ந்தவர்களா என்பதை அவங்க சொல்ல விருப்பம் தான் சொல்லட்டும், இல்லைனாக்கே அதை பற்றி ஒன்றும் இல்லை. டாக்டரின் நம்ம எல்லாத்தையுமே அவங்க என்னென்ன வச்சிருக்கிறாங்கிறது தெரியும் நம்மளுக்கு, சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து மெயினாக இந்த 7ஆம் தூதன் அப்படிங்கிற ரசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்தவரையும் பைபிள் ரீதியாக அவங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவர் தான் தூதன்கிறத ப்ரூவ் பண்ணாங்கனாக்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நல்லா புரிந்து கொடுக்குறதுக்குள்ள போகிறதுக்கு நன்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வால்யூம் ரெஃபரன்ஸ், ரீஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ், அதற்குரிய காரியத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். தேவன் கிருபையோடு நம்மளை சமாதானத்துக்குள் சமாதானத்தின் தேவன் தாமே பரிசுத்தவான்களுடைய சபையில் வழி நடத்துவதற்கு ஏதுவான காரியத்தில் நம்ம நன்றி. இப்போ நம்ம கூடியிருக்கிறது இதில் சொன்னது போல சில விஷயங்களை சகோதரர்களாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து வந்திருந்தாங்க. இப்போ நம்முடைய நிலைப்பாடு, இந்த மூமெண்ட்டினுடைய நிலைப்பாடு என்னன்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருந்திருக்கோம். இந்த மூமெண்ட் வந்து நான் லேமன் ஹோம் மிஷனரி மூமெண்ட் அப்படின்ற மூமெண்ட்லேருந்து தான் நம்ம இந்த டிஸ்கஷன் நம்ம பண்ணுறோம். இது யார் ஆரம்பிச்சது அப்படின்னா, ரசல் போதகரால் நேரடியாக நியமிக்கப்பட்ட 70 பில்கிரிமில் ரொம்ப யங்கஸ்ட் பில்கிரிமாக இருந்த பால் எஸ்எல் ஜான்சன் அப்படின்றவர் தான் இந்த மூமெண்ட்டை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு. அதுக்கான அவசிய காலகட்டங்கள் உங்களுக்கு தெரியும். ரசல் போருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய அந்த வாட்ச் டவரில் இருந்தவங்க அல்லது உலகளாவிய அளவில் இருந்த உலக தலைவர்கள் அவங்கவுங்க பார்த்த நிலைப்பாடு, ஏன்னா வாட்ச் டவரில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்றப்ப சத்தியத்தை தற்காக்கிறோம் அப்படின்றதுக்காக பைபிள் அந்த இதில் வாட்ச் டவர்லேருந்து வெளியேறாங்க. வெளியேறும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பெயர்களை அவங்களுடைய ஊழியர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படிதான் அது எல்லாமே அவர் ரசல் பாஷை உபயோகித்துக் கொண்டிருந்த பெயர்கள். பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்றது பொதுவாக அவர் தனியும் பைபிள் ஸ்டூடெண்ட்னு சொல்லிடுவார். அவருடைய சத்தியங்களை படிக்கிற எல்லாருமே பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ அந்த பேரை ஒரு வகுப்பாக எடுத்துக்கிறாங்க. அதே போல் நிறைய கிட்டத்தட்ட 60 ப்ராமினென்டான குழுக்களாக இல்லைன்னா கூட ஒரு சிறிய அளவில் லீடர்ஸாக இருந்தவங்க தெரியுறாங்க. இப்போ அப்படி பிரியும் போது உள்ள அந்த மூமெண்ட்டுக்குள்ளேயே இருந்து ரசல் போதருடைய உபதேசத்தை தற்காத்துக்கிட்டு இருந்தவர் தான் அன்னைக்கு இருந்த அந்த ஜான்சன் போதர் அப்படின்றது. அப்போ அவர் என்ன செய்றாரு அப்படின்னா, வாட்ச் டவர்லேருந்து ஒவ்வொரு பத்திரிகையை அவங்க சத்தியத்தை மறுதளிச்சு வெளியிடும் போது அது எல்லாமே எந்த விதத்திலும் மறுதளிக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை, உங்களுடைய புரிதல் தான் தவறு இருக்குது, அந்த சத்தியங்கள் எந்த விதத்திலும் மாற்றி அமைக்க வேண்டியவைகள் அல்ல அப்படின்றத உள்ள இருந்தே அறிவிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வாட்ச் டவர்லேருந்து அவரை வெளியேற்றாங்க. வெளியே வந்த உடனே அவருடைய ஒரு பொறுப்பாக சகோதரர்களுக்கு தன்னுடைய கடமையாக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. பிரசன்ட் ட்ரூத் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு அந்த பத்திரிகையில வாட்ச் டவர்லேருந்து வெளிவரக்கூடிய செய்தி ரசலுடைய உபதேசம் மறுத்து வெளியே வரும்போது அதுக்கான கவுண்டர் மட்டும் கொடுக்குறாரு. அந்த பத்திரிகைகள் மூலமா எல்லா இடங்களுக்கும் எந்த விதத்திலையுமே இந்த இப்போ நியூ தாட்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது நியூ தாட்ஸ் அவசியம் இல்லை, ஏற்கனவே அவர் 7ஆம் எக்காலத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் மிகவும் பொருத்தமானதாகவும் போதுமானதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான அந்த தற்காக்கிற வேலையை செஞ்சார். தேவனுடைய கிருபையினால அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் பெரோசியா மெசஞ்சர் மூலமாக கொடுக்கப்பட்ட சத்தியங்களை தற்காக்கிற வேலையை நம்ம ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது, முதல் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க, 7ஆம் எக்கால தூதன் ரசல் போதர் அப்படின்றத நிரூபிக்க முடியுமா அப்படின்னு. அதில்
ஊழியக்காரன் அப்படின்னும், சபையின் 7ஆம் எக்கால தூதன் அப்படின்னு, இன்னும் சொல்ல போனா தேவனால் 7ஆம் எக்கால தூதனாக பயன்படுத்தப்பட்டார் அப்படின்றதையும் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டிருந்து அதன் அடிப்படையில் ரசல் கோட்டை உபதேசத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் சரியானதா இருக்கும். அதுல நிலைப்பாடுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதாகமத்தை சாட்சி ஆகமத்தையும் பார்க்கணும் இல்லையா. பைபிள் பிளஸ் தேவன் அந்தந்த காலகட்டத்துக்கு பயன்படுத்தின விசேஷ நட்சத்திரங்கள், குறிப்பா 7ஆம் சபையின் காலத்துல ரசல் போறதுக்கு தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய எழுத்துக்கள், அவர் என்ன கற்றுத் தருகிறாரு, அவர் என்ன கூறியிருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்றோம்னா முழுமையா ஏற்றுக்கொள்றோம், ஃபாலோ பண்றோம். அவருக்கு நிகரா ஒருத்தர் அந்த வேலையை செய்யல அப்படின்றது நம்ம சத்திய பிரதேசத்துல மட்டும் இல்லை, உலகத்திலேயே கிறிஸ்தவத்தை கவனிக்கிறவங்களே அவங்களுடைய பத்திரிகைகளை வெளியிடக்கூடிய விஷயம். குறிப்பா வெளியூர் ஆளுடைய கருத்துக்கள் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட இதை நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா அவங்களே கவனிச்சு இந்த காலகட்டத்தில் இவருக்கு நிகரா ரசல் அப்படின்றவருக்கு நிகரா ஊழியம் யாரும் பண்ணல, அதனால அந்த சபைக்கான தூதர் அவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளி ஆட்களை அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு ரசல் தூதருடைய ஊழியங்கள் இருந்தது. அப்போ அவரை 7ஆம் எக்காலத்துல தான் நம்ம முழுமையா ஏற்றுக்கொள்றோம். அவருடைய உபதேசங்கள் தற்காலத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த விதத்திலுமே அவருடைய எழுத்துக்களை மறுதளிக்கவோ மாற்றவோ வேண்டிய அவசியம் இதனால் வரைக்கும் நமக்கு ஏற்படல. அப்போ அந்த தேவனுடைய வழி நடத்துதல அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம இந்த இதுல பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது, இந்த டிஸ்கஷன் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு படுது அப்படின்னா, பர்சனலா ராஜேஷ் பிரதர் அன்னைக்கு வரும்போது எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ அதை அன்னைக்கு அவங்க கேட்டாங்க, அதை உங்களே ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை தாண்டி பரம அழைப்பு இருக்கு, இன்னும் இருக்கு அப்படின்ற ஒரு இது முன்வைக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுக்கிறதுக்கு நான் விரும்புறேன். என்னன்னா, பரம அழைப்புன்றது நமக்கு தெரியும் டிவைன் நேச்சரை பெறக்கூடிய ஒரு காரியம் இல்லையா, ஒரு உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு காரியம். அப்படி ஒன்று இருக்கு அப்படின்னா அது இல்லைன்னு சொல்லணும் அப்படின்றது அறிவீனமான காரியமா மாறி இருக்கு. போய் மேலானது இருக்குது பெருசு, இப்ப அதோட கம்மியா ஒன்று இருக்குது, அந்த கம்மியான ஒரு காரியத்தை தான் நம்ம பண்ணோம்னு சொல்லணும்னா ஏதோ ஒரு அடிப்படை ஒரு காரணம் அதுல இருக்கும் இல்லையா. எப்பவுமே உயர்வை தான் நம்ம விரும்புவோம். நான் சொல்லுங்க எனக்கு டிவைன் நேச்சர் கிடைக்கணுன்றதான பெரிய விஷயம், அதுதான் நம்ம சொல்லணும், அது சொல்றது ஈஸி. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா அது ஏதோ விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியது, அதை நம்ம முன் வச்சிருக்கோம். இப்போ பரமழைப்பு இருக்குது, ஏன்னா இல்லை பரமழைப்பு முடிஞ்சிட்டுன்றது ரசல் போது 40 வருஷம், அதாவது 1914 முடியுன்றது ஒரு 40 வருஷம் மொத்த உலகத்துக்கு அறிவிச்ச செய்தி. அப்போ அதை தாண்டி இருக்குது அப்படின்றப்ப அதை நிரூபிக்க வேண்டிய இதுல நம்ம வரோம் இல்லையா. இருக்குது அப்படின்றத நம்ம நிரூபிக்கணும். இப்போ இருக்குது அப்படின்றத நீங்க முதல்ல எடுத்து வச்சிட்டீங்கன்னா நமக்கு போதுமானது தான். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் கூட தேவை வேண்டியதாக இருக்காது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்த நம்ம மாற்றி சொல்கிறோம். அப்போ அப்படின்றப்ப இருக்குன்றத நீங்கள் ஆதாரத்தை முன் வச்சிங்கன்னா பொருத்தமாக இருக்கும். ரெண்டாவது, அரை மணி நேரம்ன்றது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து டீல் பண்ணுறதுக்கு பொருத்தமாக இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு டைம் எடுத்துக்கும். இப்போ அரை மணி நேரம் உடனே கட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதை கண்டினியூஷன் போயிடும், அவங்களாலையும் கருத்தை முன்வைக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஓன் டைம் எடுத்து பரம அழைப்பு இருக்கு. 2 விதமான காரியங்களை நம்ம பேசணும். ஒன்று நேரடியான வேதாகம வசனத்தின் ஆதாரம், இன்னொன்று தேவனால் பயன்படுத்தப்பட்ட நம்ம எல்லாரும் அங்கீகரிக்கப்பட்ட ரசல்போருடைய எழுத்துக்கள் இல்லையா. இந்த ரெண்டுல இருந்து பரம அழைப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம முன்வைக்கலாம். இப்போ ஒருவேளை ரசல்போர் சொல்ல அது தவறு இருந்தாருன்னா அது பைபிள் இருக்கும் இல்லையா, அவர் இதை கண்டுவிடாம விட்டுட்டாரு அப்படின்றப்ப பைபிள் நமக்கு போதுமானது. அதுக்கு மேல உள்ள அனுமானங்களும் நிறைய காரியங்களும் நமக்கு அவசியம் இல்லை. பைபிள், ரசல்போருடைய எழுத்துக்கள், இந்த ரெண்டையும் வச்சு பரம அழைப்பு இருக்குது அப்படின்றத உங்க தரப்புல நீங்க எடுத்து முன் வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு கன்வீனியண்டா இருக்குது அப்படின்னா அதுக்கு மேல நோ மோர் டிஸ்கஷன் அவசியம் இல்லை. நீங்க சொல்றது வேதாகமத்துக்கும் ரசல்போருடைய எழுத்துக்களும் அவரால் பயன்படுத்தப்பட்ட 7ஆம் எக்காலத்தினுடைய எழுத்துக்கும் முரண்பாடாக இருக்கிறது இந்த பட்சத்தில் அந்த எழுத்துக்களின் ஆதாரத்தோட, ஏன்னா எப்பவுமே அசம்ஷனுக்குள்ளேயே வியூகங்களுக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கிறது ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம டிஸ்கஷனை முன்னாடி கொண்டு போகிறது நம்ம கொண்டு போகலாம். பிரதர், இப்போ எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குறீங்க, இப்போ நாங்கள் சொல்கிற காரியத்தில் ஓகேன்னு ஆகிட்டா நீங்கள் ஃபுல்லாக அடாப்ட் ஆகிடுவீங்களா? அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா இருந்தாக்கே தான் நம்ம அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போக முடியும். ஓகே, இல்லை கண்டடையே வந்திருக்கிறோம். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போக வேண்டியது இல்லைன்னாக்கே நீங்கள் அதுக்குள்ளே அடாப்ட் ஆகுறீங்களான்னு உத்தரவாதம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ முரண்பாடு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு காரியங்களை ஓகே
ஆமாம். இப்போ அந்த வகையில் நீங்கள் அது கரெக்டாக இருந்தால் நீங்கள் அடாப்டுக்குள்ளே வரணும். இல்லைனாக்கா நீங்கள் அதுக்குரிய பதிலை வேத ரீதியாக நீங்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்குது. ஓகே, ஒரு விஷயம். அடுத்தது நம்ம உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ளதெல்லாம் நாங்கள் நிறையா ஸ்டடி பண்ணி அவர்கிட்ட பேசுனது இல்லாமல் நிறையா ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் அது இது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து, உடன்படிக்கையிலிருந்து, யோபு லோத்தின் காரியத்திலிருந்து என்னென்ன விஷயம் நீங்கள் சொல்ல வரீங்களோ அத்தனையும் ஸ்டடி பண்ணிவிட்டு யூடியூப்லேருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்திருக்கணும். அதனால் நம்மளுக்கு ஏ ஃபார் ஆப்பிள்ங்கிறதுலேருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு 15 நிமிஷமே போதும் ஒரு கான்செப்டை பற்றி புரிய வைக்கிறது. அரை மணி நேரம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம். நீங்கள் சொல்ல போகிற மாதிரி இப்போ பேசிக்கிட்டே போகிறதில்ல. அப்போ நம்மளுக்கு இது வந்து என்ன ஆகும்னா ஒரு வாரம் வரையும் இழுக்கிற மாதிரி போகும். அதனால் கான்செப்ட் என்னங்கிறது எல்லாருக்குமே இங்கே நம்ம வேதம் படிச்சிருக்கிறோம், மற்ற எழுத்துக்களை படிச்சிருக்கிறோம். அந்த வகையில் 10 நிமிஷம் 15 நிமிஷமே அதிகமாக தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகள் வருதுன்னா அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அரை மணி நேரத்துக்கு மேலே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சா அந்த கண்டென்ட் எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம கண்டினியூவாக போகும்போது இப்போ நாங்களும் அதை தவறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாங்களும் திருப்பி ஒரு 1.5 மணி நேரம் பேசும்போது நீங்களும் அதை பாயிண்ட் தவறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே டிஸ்கஷன் போயிருக்கோம் கண்டிப்பாக. ஸோ அந்த டிஸ்கஷன் போனதுனால ஒரு கண்டென்ட், ஒரு நிழலும் பொருளும் அல்லது வேறு ஏதோ ஒரு ஊமை அல்லது வேறு ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம், அந்த கண்டென்ட்டை பேசுறதுக்கு ஒரு 1/2 hour எடுத்துக்கலாம். ஒரு 2 பாயிண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். பிரதர் சொன்ன மாதிரி பைபிள் பற்றி தெரியாமல் இருந்தால் புரிய வைக்கிறது ரொம்ப சிரமம். ஸோ பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இது ஒரு பாயிண்ட். சார் பிரதர் சொன்ன மாதிரி ஒரு 1/2 hourன்றது அதில் ஒரு 10 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம 2-3 கண்டென்ட்டாக பார்த்து பேசி முடிச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போது பிரதர் தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பரம அழைப்பு முடிஞ்சிடுச்சு, நீங்கள் வந்து அந்த பரம அழைப்புக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால சரி எனக்கு அதெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ராஜேஷ் பிரதர் எனக்கு அவ்வளோ விவரமாக சொல்லலை ஒரு முதல் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஒரு ஆர்டிக்கல் அனுப்பிச்சி வச்சுருந்தாரு. அதை நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், நாங்கள் வந்து பேசுவோம். இதை தான் நான் பிரதர்கிட்டையும் சொன்னேன். எனக்கு சொல்லும் போது, பிரதர் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் போவோம், 2-3 பேர் இருக்கணும், இல்லை நான் மட்டும் வரேன், நம்ம பேசுவோம் அப்படின்னு. அதுக்குள்ளே இவரோட 2 பேரும் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் இதை ரொம்ப சில காரியங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. அதனால் முதல்ல நீங்கள் பரம அழைப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாதான் எங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா அட்லீஸ்ட்டு எங்களுக்கு ஒரு புரிதல் வந்து வந்துடும். ஓ, இந்த விஷயமெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது பரம அழைப்பு முடிஞ்சது நாங்கள் சொல்லுவோம். பரம அழைப்பு முடிஞ்சுன்றது ரசல் போதருக்கு எழுதின 6 வால்யூம்ஸ் சொல்லுது. அவர் எழுதின ஒட்டுமொத்த ரைட்டிங்ஸ் சொல்லுது. அதை தாண்டி எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. இப்போ அதை தாண்டி இருக்குன்றதுலாம் உங்க தரப்பு. அப்போ நீங்கள் தான் அதை சொல்லணும். சரி, நான் ஒரு சில இன்ட்ரோ கொடுத்துட்றேன் பிரதர். 5 நிமிஷத்துக்கு ஒரு சின்ன விஷயம் தான் பிரதர். இப்போ நாங்கள் சொல்லலை, ரசல் பிரதர் தான் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 6th வால்யூம் முடியும். அதே தான் நாங்கள் சொல்லலை. நாங்கள் அவர் சொன்னதை நாங்கள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அவரும் அழைக்க முடியல அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்போது இதை நம்ம எப்படி தான் எடுத்துக்கணும்னா நாங்கள் சொல்கிறது தான். ஏன்னா அவருடைய இதில் தான் நம்ம பேசுகிறோம். அதான் நீங்கள் அந்த இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பிரதர், நீங்கள் அதை பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். இன்னொரு கோரிக்கை என்னன்னு கேட்டேன்னா, சரி பிரதர், நான் இன்ட்ரோ 5 நிமிஷம் கொடுத்துட்றேன். இவரோட கோரிக்கை ஒன்று இருந்துச்சு, அது எங்களுக்கும் அந்த கோரிக்கை தேவைப்படுது. ஒருவேளை ரசல் பிரதர் தான் 7ஆம் சபையோடைய தூதனா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஏன்னா பிரதர் சொல்லும் போது என்கிட்ட சொன்னது அவர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுனதில் ரசல் பிரதரே சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறாரு. அப்போ இவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி கூட ஒரு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ரசல் பிரதர் தான் 7ஆம் சபை தூதன்றதுக்கு நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, இப்போ முதல்ல விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, இந்த கேள்விக்கு நான் தான் பதில் சொல்றேன். அதாவது ரசல் பிரதர் இல்லைன்னா பைபிள் ஸ்டூடெண்ட் கிடையாது. அப்போ பைபிள் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. இல்லை நம்ம பதில் சொல்கிறோம் பிரதர். நாங்கள் பதில் சொல்லுவோம். எங்களுக்கான கேள்வி அது இல்லை. நீங்கள் அதற்கான விடயத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாம் மேற்படி என்ன பண்ணலாம், கொண்டு போகலாம் அப்படின்றது தான் யோசனை. ஓகே, நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன் பிரதர். 7ஆம் தூதன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றியும் இந்த அழைப்பை பற்றியும் ஒரு 5 நிமிஷம் ஒரு சில விஷயங்களை நான் பேசிக்கிறேன். நீங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் எங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் அதுக்குரிய காரியத்தில் நாங்களே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 7ஆம் தூதன் ஒருவர் தான், அவர் இல்லாமல் வேறு எதுவுமே 7ஆம் சபைக்கு இல்லை அப்படிங்கிற கான்செப்டில் வந்தீங்கன்னா
நான் 2-3 வசனங்கள் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39வது வசனம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31வது வசனம். இது விசேஷ விதமாக 7ஆம் சபை லவோதிக்கேயா சபைக்குனே இருக்கக்கூடிய ஒரு குறிப்புகள். சரிங்களா? இதில் ஒரே ஒரு தூதனை பற்றி சொல்லியிருக்கா, பன்மையில் சொல்லப்பட்டிருக்கா 7ஆம் சபைக்கு அப்படிங்கிறத நீங்கள் விளக்கம் சொல்லணும். படிக்கலாம் பிரதர் அந்த 2 வசனம். மத்தேயு 13:39. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். தூதனா தூதர்களா? தூதர்கள். இந்த 2ஆம் அறுவடையே தூதர்கள் பண்ணுறாங்களா, ஒரு தூதன் பண்ணுறாரா? அடுத்த வசனத்தையும் படிச்சிருங்க பிரதர். மத்தேயு 24:31. வலுவாய் தொனிக்கிற எக்கால சத்தத்தோடே அவர் தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் இருக்கிற 4 திசை. இது 2ஆம் வருகையின் காரியத்தில் தூதர்களை அனுப்புறேன்னு சொன்னாரா, ஒருத்தரை அனுப்புறேன்னு சொன்னாரா? அடுத்தது இது மாதிரி வரிசையான என்னுடைய நிறைய விஷயங்கள் இருக்குது. மத்தேயு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தூதனை குறித்துனா, அந்த தூதனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க, படி. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14ஆம் வசனம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன? இது ஒருமையில் சொல்லப்பட்டிருந்தால் ஓகேங்களா? இது ஒருமையில் சொல்லப்பட்டதா ரீஃபரன்ஸில் அநேக விஷயத்தில் நம்ம பார்க்க முடியல. அது மாதிரி உண்மையும் உத்தமமான அந்த ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு மத்தேயுல லூக்காவில் சொல்லும் போதும் ரீஃபரன்ஸ் வால்யூமில் ஒருத்தரை சொல்லவில்லை. தன்னை அவர் 7ஆம் தூதன் என்று எங்கும் வால்யூம் ரீஃபரன்ஸில் சொன்னதில்லை. மற்றவங்க சொன்னதை வச்சு நாங்கள் அதை விசுவாசிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கும் வரவும் இல்லை. ஆனால் அவரை நாங்கள் தூதனாக ஏற்றுக்கிறதுக்கான முகாந்திரம் இருந்தாலும் இங்கு சொல்லப்பட்டதெல்லாம் பன்மை. அங்கே சொல்லப்படுற அந்த லவோதிக்கேயா சபை தூதனை பற்றி நம்ம பார்க்கணும். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிகளுக்கு ஆதியமாக இருக்கிற ஆமென் என்கிறத சொல்லுகிறதாவது. இப்போ தூதனை பற்றி இன்ஃபார்மேஷன் வருது, படிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். யார் கிரியையில் அறிந்திருக்கிறார்? தூதனுடைய கிரியையில் அவர் எப்படி நிலைமையில் இருக்கிறார்னு பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி இருக்கிறபடினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி. ஓகே, இதெல்லாம் என்னன்னா, ஒருவேளை இது 7ஆம் தூதனை பற்றி சொல்லியிருக்கா, இல்லை சபையை பற்றி சொல்லியிருக்கா? ஒருமையில் சொல்லப்பட்டு விளக்கங்கள் சொல்லப்படுது. ஆனால் ரீப்ரின்ஸ்லாம் அது ஒருமையில் சொல்லப்பட்டதாக இல்லை, அது சபையை குறித்து சொல்லப்பட்டதாக தான் ரீப்ரின்ஸ். நான் வேணால் ரெஃபரன்ஸ்லாம் தர ஆரம்பிக்கிறேன். இன்னும் கொடுக்கப்பட்ட டைம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே முடிச்சிடுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு சபையிலுமே பன்மைக்குரிய ஒரு விஷயங்கள் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு 7 சபைக்கும். ஒருவேளை அவர் அந்த ஒரு முதன்மையான ஊழியத்தை பண்ணியிருக்கிறாங்க ஒழிஞ்சு வசனங்கள் எல்லாம் பன்மயமாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த உண்மையும் உத்தமமான அந்த ஊழியக்காரர் யாருங்கிறதுக்கு ரசல் பிரதர் என்னை குறித்து வேதத்திலோ எதுலேயும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க ரைட்டிங்ஸு இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்னொரு வசனத்தை நான் சொல்லிக்கிறேன். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், 19வது வசனம், 18-19. கொலேசியர் 2:18-19. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18-19. கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியினால் வளர்ந்தேறுகிற முழு, அதாவது சரீரம் முழுவதும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதருக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளின் துணிவாய் நுழைந்து. இதுவரை அவங்களே வேதத்தில் காணாதவைகள் அவங்க துணிவாக நுழைஞ்சிருவாங்களாம். தேவதூதர் வணக்கம் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பந்தய பொருளுக்கு தடையாக இருப்பாங்களாம். படி. மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு உள்ளவர்களாய் இருக்கிற இவங்கெல்லாம் மாமிச சிந்தையில் இருமாப்பில் இருக்கிறதுனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, பந்தயத்தில் இருக்கிறவங்க, அந்த காலிங்கில் இருக்கிறவங்கள, அந்த உன்னதலைப்பின் ஓட்டத்தில் இருக்கிறவங்கள இவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க. உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருப்பார்களாக. சரிங்களா? பந்தய பொருளை இழக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் லேமன் குரூப்பினுடைய டாக்ட்ரினாக நாங்கள் பார்க்குறோம். அதை யாரை வச்சு சொல்கிறோம்?
தூதன்னு சொல்லி பேசுகிறோம். நம்மளுக்கு தேவை வசன விளக்கங்கள். இப்போ நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டேன். காலிங் முடிஞ்சிருச்சா அப்படிங்கும்போது அநேக விஷயத்துக்குரிய ஒரு விஷயத்தில் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு சில விஷயத்தை நிறையா சொல்ல முடியும். ஒரு சில விஷயம் வந்து அந்த ஹை காலிங்கினுடைய விஷயத்தில் மகாவோத்திர காலத்தின் உச்சக்கட்டத்தை அடைகிற வரையும், சபை முத்திரிக்கப்பட்டு தீர்ற வரையும் உச்சக்கட்டம் இன்னும் அடையலை. அப்படி அடைஞ்சிருந்துச்சுன்னா அந்த மகாவோத்திர காலத்தின் உச்சத்தில் அதுவும் முடிஞ்சதாக தான் டாக்ட்ரின் சொல்லுது. லேமன் டாக்ட்ரின் பர்டிகுலராக சொல்கிறேன். முற்பிதாக்கள் உயிர் தெழுந்திருக்கணும் ஒருத்தரையாச்சும் நீங்கள் காமிங்க எனக்கு, ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயமே முற்றிலும், அதாவது உங்கள் டாக்ட்ரின் நாங்கள் கேள்விப்பட்டதுபடி, ஒருவேளை நான் தப்பாக புரிஞ்சுருந்தேன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அப்போ முற்பிதாக்கள் உயிர் தெழுந்திருக்கணும். உயிர் தெழுந்த பிறகு எந்த பிரச்சனையும் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் உங்களுடைய டாக்டரின் படி அழைப்பும் முடிந்தது, திரள் கூட்டமும் முடிந்தது, பொது ரட்சிப்புக்குரிய ஒரு ஒரு சில விஷயங்களை தான் பேசுகிறீங்க. அதெல்லாம் காலிங்கே இல்லை, வசனத்துலேயும் இல்லை, ரைட்டிங்ஸ்லேயும் எங்கேயும் இல்லை. திரள் கூட்டத்துக்கும் காலிங்கை பற்றி பைபிள் இல்லைல்ல. நீங்கள் சொல்கிற அந்த என்னது ஒரு சில பேருனுடைய அந்த விறகு தூக்குறவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு காலிங்கும் பைபிளில் இல்லை. இல்லை ரீப்ரின்ஸ் வால்யூமில் இருந்தாலும் காமிங்க, அதுவும் இல்லை. நீங்களாக அனுமானம் பண்ணி கொண்ட விஷயத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லுங்கள். இவ்வளோ தான் எனக்கு போதும். அதாவது இப்போ சொல்லப்பட்ட காரியத்துக்கு இவ்வளோ போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொன்னீங்க. இவ்வளோ விஷயத்துக்கு நாங்கள் என்னென்ன கவுண்டர் கொடுக்கணுமோ ஒரு சில விஷயத்தை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே ப்ரோ? சரி, அதாவது நீங்கள் சொன்னது போல லேமன் ஹோம் மிஷனரி மூமெண்ட்டுடைய விஷயங்களை நான் சொன்னது தவறு இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. 100% தவறு தான். லேமன் ஹோம் மிஷனரி மூமெண்ட்டுடைய உபதேசங்கள் நீங்கள் சொன்னது இல்லை, சரியா? ரெண்டாவது, தன்னை குறித்து ரசல் போதகர் எங்கேயாவது அவர் ஒருத்தர் தான் 7ஆம் எக்கால தூதர்னு சொல்லியிருக்கிறாரா? அவர் சொல்லலை, அது அவருடைய தாழ்மை. அது கவுண்டர் கரெக்ட் இல்லை, வசனம் பாரு. ஆனா அவருடைய மனைவி அவங்க கூட ஆரம்பத்துல இருந்த அந்த ஊழியத்துல அவங்க கூட இருந்து அவருடைய பத்திரிகையில நிறைய விஷயங்கள் அவங்களுடைய சத்தியங்கள் வெளிவந்திருக்குது. அது எல்லாமே அவர் எடுத்து ஃபைனலைஸ் பண்ணி அது அவரே ரீப்ரின்ட்ஸ்ல போட்டிருக்கிறார். வேற நிறைய பேருடைய உபதேசங்கள் போட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல அவங்க ரசல் போதவரோட விவாதிக்கிறாங்க. விவாதிக்கும் போது ரசல் போதவர் அந்த கவுண்டர் கொடுக்குறாரு. அது கிடையாது, நான் அது அந்த டேட் சர்வன்ட் ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாது, அது சபைதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரசல் போதகரையே மேற்கொண்டு அவரை ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. அது எல்லா விதமான சத்தியங்களையும் கொடுத்து வைக்கிறாங்க. இதை அவங்க வெளியிட்ட அந்த விஷயம் ரீப்ரிண்ட்ஸ்ல இருக்குது. அந்த ரீப்ரிண்ட்ஸ் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி அந்த ரீப்ரிண்ட் சொல்ல முடியுமா? எனக்கு சொல்ல தெரியாது, நான் எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து நம்ம 7ஆம் எக்கால தூதன் அப்படின்றதே நீங்க குழப்பமா இருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா பிரதர் நீங்க அதை வச்சு தான் எல்லாத்தையும் பேச வர்றீங்க. ஏன்னா பிரச்சனை பைபிள் ஸ்டூடெண்ட் உங்களுக்கே தெரியும், நிறைய ஃபார்ம் ஆகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஒரு சார் சொல்றாங்க பரமழைப்பு முடியல, ஓகே எல்லாரும் ஓரளவு ஒத்துக்கிட்டது தான். ஆனால் நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல ஒரு சபை இருக்குது அப்படின்னா 100 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேர் இன்னொரு கொள்கையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதில் நிறைய பேர் 7ஆம் எக்கால தூதன் ரசல் போதரே இல்லை அப்படின்றது ஒரு சாரம் இருக்கிறாங்க. ராஜ்யம் வந்தாச்சு இல்லை வரல அப்படின்னா நிறைய குரூப்பு இருக்கிறாங்க உங்களுக்குள்ள இல்லையா? அப்போ அப்படி பட்ட ஒரு காரியத்தின் அடிப்படையில் நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்க. சில பைபிள் ஸ்டூடெண்ட் நான் பேசியிருக்கிறேன், 7ஆம் எக்கால தூதன் ரசல் போதர் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பாகவே இயங்கிட்டு இருக்கக்கூடிய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவங்களில் ஒரு ஆளாக தான் இருப்பீங்க நான் நினைச்சேன். ஓகே, ஏன்னா 7ஆம் எக்கால தூதன்ற இடத்துல இருந்து அவரை நீக்கினாதான் நம்ம வேற தூதர்களாக மாற முடியும். அதுதான் சூழ்நிலை. அப்போதானே நம்ம சொல்ல முடியும். அப்போ அப்படின்றப்ப அவரை அப்படி கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு எனக்கும் அதுக்குள்ளே இருக்குது அல்லது அடுத்துள்ளவங்களும் அதுக்குள்ளே இருப்பாங்கன்றத நம்ம சொல்லதுக்கான ஒரு வாய்ப்பை அதை பயன்படுத்துகிறோம். அதுதான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தான் என்னுடைய. நான் இவங்க 2 பேருக்கு மற்றவங்களை பற்றி தெரியாது, எனக்கு கேள்விக்கு புரிய வைங்க. சரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெரியும். சரி, இப்போ இதில் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் என்ன சொல்லுது? அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். சரியா? கண்ணில் தானே இருக்குது. இதில் புரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? இது நான் வரேன். தூதர்கள் அப்படின்ற அந்த மெசேஞ்சர் அப்படின்ற வார்த்தை அஜவாஸ் தேவதூதர்களுக்கும் பொருந்தும், மானிட ஊழியர்களுக்கும் பொருந்தும். அதுக்கு ரசல் போதகராக தான் கண்டிப்பா இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா ரசல் போதகர் ஒரு சிங்கிள் மனுஷனா தனியா போய் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாருன்னா இல்லை, அந்த செய்தி அவர் மூலமாக. ஆனால் தலைமைத்துவப்படுத்தப்படுவது யாரு? இதுதான் அங்க கேள்வி. அதனாலதான் மத்திய 13ஆம் அதிகாரத்துல தேட் சர்வன்ட் அவர் சொல்றாரு.
சரியா? அப்ப எப்போ ஒரு டேட் சர்வெண்ட் ஆகுறாரு, அவருக்கு ரசல் அவர் போதகர் ஹெட்டுங்களா? ஹெட்ன்றது இல்ல, நீங்க அவர் தான் சொன்னீங்க ஏழாம் அதுக்காக எக்கால கேட்டுக்கிறேன். தூதன். எப்படின்னா இல்லை தலைமை தூதன் நீங்கள் ஹெட்டுன்னு சொல்கிறீங்க, அதுக்காக கேட்டுக்கிறேன். இருங்க, இப்ப இந்த ரெஃபரன்ஸ். இந்த இடத்துல தூதர்கள்னு வரதுனால இது பன்மை, அதனால ஏழாம் எக்கால தூதன் ஒருவர் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாதுன்றது அசம்ஷன் தான். ஏன்னா தூதர்கள் அப்படின்றது ஊழியர்களை குறிக்கும், மானிட ஊழியர்கள். அவர் ரசபூதர் மட்டும் அவருடைய ஊழியத்தில் பங்கெடுக்கிறார் இல்லை, ஆனா அவர் கொடுத்த சத்தியத்தை கொண்டுதான் உடன் ஊழியர்கள் உலகமெங்கும் அந்த வேலையை செஞ்சாங்க. அவர் கொடுத்த சத்தியம் ரொம்ப முக்கியம். தேவன் அறுவடை சத்தியத்தை கொடுப்பதற்கு ஒருவரை நியமிக்கிறார் இல்லையா? அப்ப அவருடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தை செய்யறாங்க. 62 தூதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஊழியத்தை செய்யறவங்க. அவர் மட்டும் செய்யல, எல்லா நாடுகளையும் நடந்தது, எல்லா நாடுகளையும் அவரை வந்து பண்ணிட்டு இருந்தாரு இல்ல. அப்ப இது எந்த விதத்திலுமே அவர் ஒருவர்ன்றத டிபீட் பண்ணார். ஏன்னா அவருக்கு நிகரா அன்னைக்கு அந்த சத்திய ஊழியத்தை செய்த ஒரு நபர் நீங்க காட்ட முடிஞ்சுன்னா சொல்லுங்க, இல்லை இன்னைக்கு உங்களுக்குள்ள யாராவது இருந்தாலும் நீங்க காட்டுங்க. அவரிடத்திலிருந்து பிதாவையும் குமாரனையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி கற்றுக்கிட்டோம். அவருடைய எழுத்துக்கள்ல இருந்துதான் பரம அழைப்புன்றது தெய்வீகத்தை பெறக்கூடிய ஒரு நிலைன்றதை நீங்க படிச்சுட்டு இருக்கிறோம். படித்த ஒருவர் அவருடைய இடத்துக்கு கிளைம் பண்ண முடியுமா, நானும் அந்த தூதர்களில் ஒருவராக இருக்கிறேன் கிளைம் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல ஒரு தனி நபராக அவர் மட்டும்தான் அந்த வேலை செய்யறாரு. எப்போ அவருக்கு அந்த அந்த இது கொடுக்கப்படுது? இப்ப ரசபூதர்கள் மட்டும்தான் டேட் சர்வென்ற பரீட்சையில இருந்தாரான்னு கேட்டா கிடையாது. சமகாலத்துல வாழ்ந்த நிறைய பேர் அந்த பரீட்சையில இருந்தாங்க. தேவனால் யார் அந்த உத்தியோகனா, தேவன் சபைக்கு அறுவடையை முடித்து வைக்க ஒரு தலைவரை நியமிப்பார். இது பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் தூதன் எக்காலம் முடியும், அப்ப ராஜ்யங்கள் கட்டளைதான் இல்லையா? அது அறுவடைக்கு அவர் ஒரு தூதனை பயன்படுத்த போறார், ஒருவரை பயன்படுத்த போறார். அப்ப அவர் யார் அப்படின்றது நிறைய பேருக்கு அன்னைக்கு சமகாலத்தில் வாழ்ந்த நிறைய பேர் படிச்சார். பார்பர், அவருக்குமே அந்த பரீட்சை இருந்து அவரா கூட அவர் வின் பண்ணி அவர் கூட அந்த இடத்த எடுத்திருக்கலாம். ஏன்னா இவருக்கு நிகரான சத்தியம் அவர்கிட்ட இருந்துச்சு. இவருக்கு டைம்ஸ் ஆஃப் அவர் லார்ட்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்பர்கிட்ட இருக்குது, மேனர் ஆஃப் அவர் லார்ட்ஸ் ரிட்டர்ன் வந்து ரிசர்வ் இருக்குது. ரெண்டு பேருமே ஒரே அவரை கூப்பிட்டு வச்சு விவாதிக்கிறாங்க. அது வரைக்கும் அவர் டேட் சர்வெண்ட் ஆகல. எந்த இடத்துல அவர் டேட் சர்வெண்ட் ஆகுறாரு, எந்த இடத்துல அவர் அந்த தேவனால் அந்த அதிகாரம் அபிஷேகம் பண்ணப்படுறாருன்றதுதான் கேள்வி. இவர் வந்து மேனர் டைம்ஸ் ஆஃப் லார்ட்ஸ் வந்து ரிசர்வ் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அவர் அந்த பத்திரிகை அவர் எடுத்து படிக்கும்போது, பார்பருடைய அந்த பத்திரிகை எடுத்து படிக்கும்போது சும்மா கிண்டல் பாணியில இன்னைக்கு என்ன போட்டிருப்பாங்க காமெடி எடுத்து படிக்கும்போது படிக்கிறாரு. படிக்கும்போது விஷயம் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. டைம்ஸ் அந்த கால கணக்கில் அவங்க கொடுத்துருக்கிறது அவருக்கு தெரியுது. தெரியணும்னா டைரக்டா பார்பரை கான்டாக்ட் பண்றாரு. நீங்க இங்க வாரதுக்கான செலவு எல்லாமே நானே பண்றேன், உங்கள்கிட்ட நான் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அது உள்ள வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. இவர் மேன் ஆஃப் தி லார்ட்ஸ் அவர் கொடுக்குறாரு. எந்த விதத்துல ஏன்னா அவங்க வந்து சொல்லத்தமா மாம்சத்துல வருவாங்கன்றத மில்லர் மூமெண்ட் வந்து பார்பர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப இவர் வந்து இல்ல டைம்ஸ் ஆஃப் அந்த மேனர் வந்து வேற அப்படின்றத வழக்கி கொடுக்குறாரு. ஆனா அவர் அதை அக்செப்ட் பண்ணல. ஒருவேளை அவர் அக்செப்ட் பண்ணி அதை அவர் முன்னெடுத்து எடுத்து சொல்லி கொண்டு போயிருந்தா 7ஆம் எக்காலத்துல அவர் மாறிட்டு இருக்காரு இல்லையா? ரசபூதனுக்கே சத்தியம் படிச்சு கொடுத்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் முழுமையான விஷயம் கொடுக்கப்பட்டதானே இல்லை, ஒரு பார்ட். அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துக்கு முழுமையாக வர எப்போன்னா சபையும் ஈடுபலியில பங்கடைகின்ற ஆசிரியப்பு கூடார சத்தியம் முழுமையாக அவருக்கு வெளிப்படுத்தப்படும் போது அவர் டேட் சர்வெண்டாக மாறுறாரு. இதெல்லாம் வச்சுதான் அவங்க ஒய்ஃப் அவங்க ப்ரூவ் பண்றாங்க. எப்படி நீங்க சமகாலத்துல யாராவது உங்களை மாதிரி கொடுக்குறவங்க இருக்கிறாங்களா? நீங்க இன்னொருத்தரோட இணைஞ்சு நீங்க குடிக்கிறீங்கன்னா கூட அது ஒன்றுக்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்கன்றத சொல்லலாம். ஆனா இல்ல. சரி, அதுக்கு பிறகு இருக்கிறாங்களா? இல்ல. முதல்ல அவர் சொன்னதை படிக்கணும், அப்புறம் தான் இன்னைக்கு விமர்சிக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு 2043 தான் வருவார் அப்படின்னு சொல்லி பைபிள் ஸ்டண்ட்ல ஒரு குரூப் வந்து சொல்றாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எப்படி 2வது வாலியமா படிச்சு கொஞ்சமாவது காலக்கணக்கு தெரிஞ்சாதான் நீங்க அவங்கள ஒதுக்குறீங்க. இல்லை ஒதுக்கல பிற அவங்க பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்கிறது இல்லை. அப்படி எப்படி சொல்றது? சரி, ஆனா பைபிள் ஸ்டூடெண்ட் 52 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி உள்ள வந்து படிச்சு அதுல இருந்து வெளியில போனவங்க தான் அவங்க. நம்ம மறக்க முடியாது இல்லையா? ஆமா. எனக்கு அப்படி சொல்றது சபையின் மூப்பரா இருந்து நடத்திட்டு இருக்கிறதுலாம் எனக்கு தெரியும். அவங்க வந்து பைபிள் ஸ்டூடெண்ட் நாங்கள் சொல்றாங்க. அதே 52 கிளாஸ் நாகர்கோவில்ல அழகிய மண்ட பகுதியில் நடத்திட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? பேர வேண்டா கூட நான் சொல்றேன், கமலாசனன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவருடைய ஊழியத்தில் இருந்தாலும் மீசை எல்லாம் இல்லை அவர் வந்து செகண்ட் கம்மிங் ஏற்றுக்கலையா? என்ன சொல்ல அவர் வந்து 2043 தான் இயேசுனுடைய வருகை இருக்கும் அப்படின்றது பேசியிருக்கோம். கமலஹாசன் பிரதர். கமலஹாசன் அவர் சபையினுடைய மூப்பரா இருக்கிறாரு. அவங்க பைபிள் சொல்லிட்டா தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இல்லை அரசுங்கிற ஒரு அரசுன்னு ஒரு பதிலுக்கு நாகூர் ஓகே 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 எனக்கு தெரியும் பிரதர். ஓகே. சரி, இப்ப நபர்களை அரசுக்கு போயிட்டு இல்லை அங்கே தான் இருக்கிறாரு. அவர் எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாருங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, நம்முடைய நாங்க தான் பேர் சொல்லிக்கிறோம், வருத்தப்படுவாங்க. அதனால அதை இல்லை இன்ஃபார்மேஷனை நான் நீங்கள் சொன்னதாக சொல்ல மாட்டோம். நீங்கள் இந்த ஒரு விசுவாசத்தில் இருக்கிறீங்களான்னு கேட்டுக்குவோம். சரி ஏன்னா இது நாள் வரையும் எங்களுக்கு தெரியாது. சரிதானா? அப்போ இதுல முதல் ஆதாரமா நீங்க முன்வைக்கிறது பன்மை அப்படின்றது
அது ஒரு விஷயமே அல்ல. பன்மையில சொல்லப்பட்டது அந்த ஊழியத்தை நிறைய பேர் செஞ்சாங்க. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அந்த ஊழியத்தை யாரெல்லாம் கொண்டு போனாங்களோ அவங்கெல்லாம் அறுக்கிற அந்த தூதர்கள் தான். ஆனால் அவர்களை அறுப்பதற்கு நியமித்தது யார்? 70 பில்கிரிம் அவர் நியமிக்கிறார். ஒட்டுமொத்த நாட்டு மொத்த உலகத்தில் 70 பில்கிரிம்ஸ். 10,000 போர்க்கோட்டை சிந்தனைகளை வச்சிருந்தாரு இல்லையா? அப்போ அந்த 10,000 கொண்டு போனவங்களும் அறுக்கிற தூதர்கள் தான். ஆனா இது அது பன்மையில சொல்லியிருக்கனால எந்த விதத்திலையுமே அந்த உண்மை அப்படின்றத மறுக்குமானா மறுக்காது. அது நீங்க அவருடைய ஊழியத்தை ஒரு ஆளை காட்டுங்க எனக்கு போதும். அவருக்கு நிகரா அல்லது அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவருக்கு ஆலோசனை கொடுத்து இதெல்லாம் பண்ணணும். ஒன்லி ஒன் மேன். அதனாலதான் 1916 அவருடைய மரணத்தோட அவ்வளவு பெரிய ஸ்பிளிட். அவருக்கு நிகராக அவருக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அவங்க இருந்திருந்தா அப்போ ஒரு ஸ்பிளிட்டே அங்கே வராது. அவங்க அதை கண்டு பண்ணி கொண்டு இருப்பாங்க. அந்த ஒரு மனிதன் நீக்கப்பட்ட உடனே கம்ப்ளீட் ஸ்பிளிட்டான வெளிப்படையான அத்தாட்சி தட் சர்வன்றது ஒருத்தர் தான். ஆல் ஓவர் தி வேர்ல்ட் சிதறாங்க. யார் தடுத்தா? யார் அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சது? அப்போ அவருடைய ஒன்மை கண்ட்ரோல்ல கம்ப்ளீட்டா 40 வருஷம் எந்த விதமான இடங்கள் இல்லாம நடந்துட்டு இருக்காருன்னா தேவனால் அந்த வேலைக்கு முத்திரையிடுன்றது அவர் கையில தான் கொடுத்துருக்காரு. நீங்க எசேக்கியேல், நீங்க உண்மைன்றது ஒருவர்ன்றதுக்கு எசேக்கியேல் நம்ம வருவோம். அது நம்ம ரெண்டாவது இருக்கும். அடுத்து மத்திய 24:31 சேம் ஆன்சர். எக்காலம் ஊதுவாங்க. நானே இன்னைக்கு ஊதிட்டு இருக்கிறேன் இல்லையா? சத்தியத்தை கொண்டு போற எல்லாருமே இந்த எக்காலத்தை ஊதுவோம். ஒரு மறுமனைக்கு கூட்டி சேர்க்கிறோம். அப்ப இது எப்படி அவர் ஒருவர் இல்லைன்றது நிரூபிக்கும்? இது எல்லா காலத்திலுமே இருக்குது. எல்லா காலத்திலுமே இந்த 7ஆம் சபை காலத்துக்கு மட்டும் கிடையாது. எல்லா காலகட்டத்திலுமே தேவனுடைய மெசஞ்சர்ஸ் தேவனுடைய தூதர்களாக சொல்லப்படுறாங்க. அந்த அவர் தேவனுடைய மெசஞ்சர்ஸ் அவ்வளவுதான். அது அவர் 7ஆம் எக்காலம்ன்ற ஒரு போஸ்ட் இல்லை அப்படின்றத எனக்கு எக்காரணத்தை கொண்டு நீக்காது. சரியா? அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இது ஒரு நபருக்கு பொருந்தினால் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அந்த செய்தி 7ஆம் எக்கால தூதனை குறித்ததல்ல. அந்த சபையை 7ஆம் எக்கால சபை 7ஆம் சபை காலம் எப்படி இருக்கும்? அதுல பெயர் சபையை சேர்த்து தான் இருக்குது. 7ஆம் சபைன்றது பெயர் சபையை சேர்த்து தான், நாமினல் சர்ச்சை சேர்த்து தான். அதனுடைய நிலைமையை தான் சொல்றாரு. 7ஆம் தூதனுக்கு மெசேஜ் சொல்றாரு. நீ எப்படி இருக்கிற? 7ஆம் சபை காலம் எப்படி இருக்குது? ஏழாம் நீ அவர் ஊழியத்தை கையில் எடுக்கும்போது 7ஆம் சபை காலம் எப்படி இருக்குது? அனல் இல்லாம குளிர் இல்லாம இருக்குது. இப்படி இருந்து நான் வாந்தி பண்ணி போடுவேன். இதைத்தான் அவருடைய பத்திரிகையில எல்லாம் எழுதினாரு. எதான் எழுதிட்டு இருந்தாரு? நீ அனல் குளிர் இல்லாம இருக்கிற 7ஆம் எக்காலத்துல அந்த மெசேஜை பெற்று அதை என்ன செய்யறாரு? சபைக்கு அறிவிக்கிறாரு. அதை கேட்டவங்க தான் அது நான் அனலா இருக்கிறேன்னு வெளியே வந்தாங்க. குளிரா இருக்கிறவங்க பேர் சபையில இருந்து போயிட்டாங்க. புரியுதா? அப்ப இந்த இடத்துலயுமே அது ஒரு அவருக்கு அது பொருந்துமானா அவருக்கு பொருந்துற கதையை அங்க சொல்லல. 7ஆம் சபையின் தூதனுக்கு அந்த செய்தி சொல்லப்படுது. நீ உனக்கு நான் கொடுக்கப்பட்ட அந்த காலத்துல அந்த சபை எப்படி இருக்குது? உன் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இந்த ஊழியத்தை அவர் அங்க செய்யறாரு. எந்த விதத்திலையுமே அவர் ஒருத்தர் இல்லைன்றதை எந்த விதமே மறைக்கல. ரீஃபரன்ஸ் நம்பரை நான் உங்களுக்கு, ஏன்னா இது விவாத பொருளா இல்லாதனால நான் இது பண்ணதே நான் மெமரியில் இல்லை. ரசல் போதரை பீட் பண்ணி அவங்க ஒய்ஃப் நிரூபிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு வாரம், ஏன்னா அதுக்கு மேல சொன்னா சத்தியத்தை மறந்துடிக்கணும். ஒய்ஃப் சொன்னாங்களா? ஒய்ஃப் அதை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே பத்திரிகையில் வெளியிட்டிருப்பாங்க. ரசல் போதரை என்டோஸ் பண்ணி அதை பத்திரிகையில அவருடைய ரீஃபரன்ஸ்ல வெளியிட்டிருக்கேன். அந்த நம்பர் நான் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறேன். சரியா? ஸோ அவர் 7ஆம் எக்கால தூதன்றதுல எந்த விதமான மாற்றம் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன், இன்னொரு ஆள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் நீங்க காட்டணும். அவருக்கு இருந்து படிச்சு சொல்றவங்க நீங்க காட்டக்கூடாது. அது நானும் சொல்லுவேன். நானே 7ஆம் எக்கால நான் அவருக்கு படிச்சு தான் எடுக்கிறேன். 2வது வரைக்கும் படிக்காம எனக்கு காலக்கணக்கு தெரியாது. காலக்கணக்கு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவர் எனக்கு மட்டும் இல்லை, அத்தனை பேருக்குமே எல்லாமே ஒருங்கிணைந்து ஒருவருக்கு கொடுக்கப்படுது. பார்பர் அவருக்கு அந்த கால கணக்குகள் கொடுக்கப்பட்டது. மேனர் தெரியாது. இதே மாதிரி அந்தந்த காலத்துல வாழ்ந்தவங்க அத்தனை பேருமே பாட்டு பாட்டா கொடுக்கப்படுது. ஒரு சேர அதை கொடுத்து அதை எல்லாத்தையுமே நீங்க அந்த யூனிவர்சல், அதாவது உலகளாவிய ரட்சிப்புன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி அறிவிச்சது தான். அது எப்படி எல்லாரும் உலகமே ரட்சிக்கப்பட்ட சாத்தான கூட தேவன் கடைசியா மன்னிச்சு விட்டுருவாரு. அது சத்தியம் தான். இன்னொரு இடத்துல இருக்குது. யார்கிட்ட? கால்வினிசம் எல்லாம் என்ன சொல்லுது? தெரிந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு. இப்ப ஒருத்தன் இயேசுக்கு வந்தாதான் ரட்சிப்பு, இல்லாதெல்லாம் அவ்வளவுதான் நம்பிக்கைக்கு போயிடுவான் அப்படின்ற கொள்கை அதுக்கு முன்னே இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து டிவைன் பிளானோட அதை மெர்ஜ் பண்ணி பக்காவா கொடுக்குறாரு. அதான் அந்த ஒன் மேன் பண்ண 2 ரட்சிப்பு உள்ள இருக்குது. ஒண்ணு இப்ப அந்த சுவிசேஷத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ரட்சிப்பு. இந்த தெரிந்தெடுப்பு முடிஞ்ச உடனே அந்த இது வருது. அப்ப அதுக்கு முன்னாடி தான் பாட்டா வச்சிருந்தாங்க. இதை ஒருமைப்படுத்தி ஒருத்தர் தான் கொடுக்குது. வேற யாரும் அதை செய்யல. ஸோ தட் சர்வன், உண்மை உத்தமமான அந்த ஊழியக்காரன் ஒருத்தர் தான். நீங்க ரசல் போதகர்னு சொல்லி ஜான்சன் பாஸ்டர் சொன்னீங்க லேமன்ஸ். நீங்க அதை பண்றீங்க. லேமன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். நீங்க லேமன்ஸ் கோமடியில பெரோசியா மெசஞ்சர் அப்படின்னு ஜான்சன் பாஸ்டர் 2 வால்யூம் எழுதியிருக்கிறார். அந்த 2 வால்யூம்லையுமே அந்த உண்மையை உத்தமமான ஊழியக்காரர் ஒருவர்ன்றதுக்கான எக்கச்சக்க ஆதாரங்களை கொடுத்திருக்காரு. இப்ப நான் அந்த ஆதாரத்தை கட்ட நீங்க வெளியிலிருந்து கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. அது இருக்கட்டும். ரீபிரிண்ட்ஸ்லயே அதுக்கானது இருக்கு. நான் அந்த நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல ரீபிரிண்ட்ஸ்ல இருக்குங்களா? இருக்கு. நான் அந்த ஒன்லி பிரிசியா தூதன் இருக்கா? அப்ப
பெரோசியா மெசஞ்சர் ஜான்சன் பாஸ்டர் ரசல் பாஸ்டர் தான்றது நமக்கு இருக்குது. அது நான் உங்களுக்கு ரீப்ரின்ஸில் இருக்கு. ரீப்ரின்ஸ்ல இருக்குது. அவரே அதை வெளியிட்டிருக்காரு. அதான் ஜான்சன் எழுதினாரா? அது இல்லை வந்து ரீப்ரின்ஸ்லேயே இருக்கு. அதாவது 1916 உள்ள ரீப்ரின்ஸில் இருக்கு. ஓகே, நீங்கள் அதெல்லாம் கொடுங்க. நம்ம அவங்களுக்கு கொடுக்குறேன். சரியா, ரைட். அடுத்த கொலோசியர் 2:19 என்ன வாசிங்க? 2:18-19. இரண்டாம் அதிகாரம் 18-19. கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியினால் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தாயை ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுச்சு. அப்போ தூத வழிபாட்டுக்கு நம்ம போறோம், தலையை தான் நம்மளுமே கட்சி இருக்கிறோம். சரிங்களா? ரெண்டாவது, இப்ப நீங்க பரமழைக்கு நான் இல்லைன்னு நம்ம சொல்றதுனால, அதாவது நீங்க அடுத்த கட்டத்துக்கு போனீங்க, விறகு வெட்டுறவங்க, அது வந்து நம்ம அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். ஏன்னா அது நம்ம ஒரு நாளைக்கு விவாதமா வைக்கும்போது அது அடுத்த கிளாஸை பத்தி பைபிள் சொல்லுதா, புரியுதா? அது வந்து 1914க்கு பிறகு உள்ள விஷயங்கள். நம்ம ஒரு மேட்டர் என்னன்னா 1914 பரமழைப்பு முடிஞ்சிருக்கா இல்லையா, இதுதான் விஷயம். அதுக்கு பிறகு உள்ளதை நம்ம டிராவல் ஆக வேண்டியிருக்கு. இன்னும் பரவசியாவே நம்ம தெளிவாகாம எபிபெனிக்குள்ள நம்ம போக முடியாது. அது 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 விறகு வெட்டுறவங்க எங்க சொல்லியிருக்கு, யார் அது, அவங்கள பத்தி வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்கு, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 28-29 அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்கு, இது எல்லாமே நம்ம படிக்கலாம். ஒரு விஷயம் இல்லாம சொல்றதுக்கு, ஏன்னா எப்படி ரசல் போதகர் ஒட்டுமொத்த உலகத்துக்கு சத்தியத்தை கொடுத்தாரோ அதே போல ஒட்டுமொத்த உலகத்துக்கு அதுக்கு அடுத்த சத்தியம் கொடுத்ததான் ரசல் போதகர், ஜான்சன் போதகர். அப்போ பைபிள்லையோ அல்லது எழுத்துக்குள்ளேயே உறுதிப்படுத்தப்படாத ஒண்ணை உலகத்துக்கு அறிவிப்பாங்கன்னா அறிவிக்க முடியாது இல்லையா? அதுவும் எப்படி நீ ஓடணும் கிரேடோட இப்ப குறைஞ்ச ஒரு கிரேடுக்கு தான் ஓடணும்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்குறதுன்றது என்ன விஷயம்? இப்ப ரசல் போதகர் 1வது வால்யூம் எழுதுறாரு. 1வது வால்யூம் எழுதும்போது 3வது சாப்டர்ல வேதாகமும் அதனுடைய நம்பகத்தன்மையும் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எழுதுறாரு. வேதாகமத்தை பயன்படுத்தாமலே அது எப்படி உண்மைத்தன்மை உள்ளதுன்றதை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றப்ப புதிய பாட சம்பந்தமா சொல்லும்போது சொல்றாரு, புதிய பாடை எழுதின எழுத்தாளர்களுடைய நோக்கத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். ஏன்னா புதிய பாடம் நம்ப மாட்டேன்னு சொல்றோம். இப்ப இவனுக்கு புதிய பாடம் நம்ப வைக்கிறதுக்கு எப்படி அவர் வராருன்னு, சரி நீங்க புதிய பாட வசனத்துக்கு நம்ம போக வேண்டாம், வசனம் இல்லாம எழுதப்பட்ட விதத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த எழுதுறவங்களுடைய இன்டென்ஷன் நோக்கம் என்ன, ஒருத்தர் அதன் மூலமா லாபம் அடையணும், ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்றது மூலமா லாபம் அடையணும்னா எழுதிருக்கலாம். ஆனா உங்களுக்கு லாபம் கிடைச்சதா இல்லை, அடியும் உயிர் போற ஆபத்தும் தான் இருக்கு. சரி புகழ் கிடைக்காதனால அப்படின்னா இல்லை, இருந்த புகழும் போகுது, பெயரோடு இருக்கக்கூடிய பவுல் பேர் இல்லாம ஆயிட்டாரு இல்லையா? அப்ப இதெல்லாம் கடந்து ஒருவர் அந்த இயேசுனுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அறிவிக்கணும்னா அவங்களுடைய நோக்கம் உண்மையும் சுத்தமானதா இருக்கணும்ன்றத அவர் எழுதுறாரு இல்லையா? சேம் இதை நீங்க ஜான்சன் போர்டைய விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்கலாம். வரமழைப்பு நீங்க உங்களை போய் நீங்க டிவைன் நேச்சருக்கு ஆக போறீங்க விதர், உங்களுக்கு வந்து தெய்வீகனா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிலாம் கூப்பிட்டு உங்களை கூப்பிடுறது ஈஸியா ஒண்ணு அதெல்லாம் இல்லை விதர். நீங்க வந்து ஆனாலும் நீங்க 100% உண்மைத்துவத்தை காமிக்கணும், நமக்கு இந்த இதுதான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது மேலானதான். அப்ப ஒருத்தர் தான் இருக்கிற அந்த கிளாஸ் அது முடிஞ்சு போச்சு, அடுத்த ஒரு கிளாஸுக்கு தான் நீங்க வரணும்ன்ற ஒரு விஷயத்தை அறிவிக்கும் போது எந்த விதமான பர்பஸும் இல்லாம அப்படி அறிவிக்கணுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருந்திருக்குமே, அப்படியே அவங்க புகழ் அடையணும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கணும். ஆனா எதுவுமே கிடைக்கல, எதுவுமே இல்லை அவருக்கு. என்னது வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இதே மாதிரியான கெட்ட பந்தாபம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த ஒருத்தர் நிரூபிக்க முற்படுறாருன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது என்னன்றது அடுத்த கட்டமா நம்ம பார்க்கலாம். அழைப்பு சம்பந்தமான விஷயங்கள் அடுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம எந்த இதுக்கு வந்துடும், தூதர் வழிபாடு நம்ம செய்யறோமா இல்லை. ஏசு சொல்றாரு, இந்த சிறியர்கள் எதை செய்தோ எனக்கே செய்யும். இதுதான் அந்த கான்செப்ட். தூதர் வழிபாடு நம்ம யாரும் பண்றது, ரசல் போதகரை அதை அக்செப்ட் பண்றது கிடையாது. ரசல் போதகரை அதை அக்செப்ட் பண்ண எங்கேயுமே அக்செப்ட் பண்ண நம்மளும் அதை செய்யறது கிடையாது. தூதர் வழிபாடுங்கிறது நம்ம மூணுக்கு ஆகாத விஷயம், அதை நம்ம செய்யறதே கிடையாது. ஆனா தேவனால் பயன்படுத்தப்பட்ட தூதரை அக்செப்ட் பண்ண யாருமே இல்லை, அதைத்தான் நம்ம செய்யணும். அடுத்ததான் அழைப்பிலிருந்து விட பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த வேலை வசனம் சொல்லிச்சு, அந்த வேலையை லேமன் பண்ணிட்டு இருக்கிறதா நீங்க சொன்னீங்க. நிச்சயமா இல்லையா? எங்களுடைய இது படி அது ஆப்போசிட்டா தான் இருக்கு. இப்ப அழைப்பு கொடுக்கிறவர் தேவன், அவருக்கு நிறைய வாசனை இருக்கு, அவர் அழைப்பு கொடுப்பாரு. அந்த அழைப்பு வேதத்துக்கு பதிவு செஞ்சிருக்கிறார் இல்லையா? இப்போ என்ன அழைப்புன்னு தெரியாம நான் இதை ஓடிட்டு இருக்கிறேன்னு போடும்போது அது சிக்கலாயிடும். உதாரணத்துக்கு யோவான் ஸ்நானகர் தன்னுடைய அழைப்பை தெளிவா புரிஞ்சிருந்தார். நான் மணவாளனுடைய தோழர், அந்த பார்டரை நான் கிராஸ் பண்ண மாட்டேன், தன்னுடைய சீசன்ல மணவாட்டி ஆகிறதுக்கு அனுப்புறாரு. சரியா? இப்ப நான் மணவாளன் தோழர், எனக்கு பார்டர் இருக்கான், அப்புறம் மணவாட்டி ஆகிறாங்க. தேவனுடைய திட்டத்துல மணவாளனின் தோழனும் மணவாட்டியும் தான் இருக்கிறாங்கன்னா இல்ல, மணவாட்டியின் தோழிகள் இருக்கிறாங்க. அதை தாண்டி அவர் கிளாஸஸ் வச்சிருக்கிறாரு. இது வேதாகமத்துல இருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், எனக்கு அல்லாத ஒரு விஷயத்த நான் செய்யும்போது தவறாயும் இந்த காலத்துல அட் பிரசன்ட் என்ன அழைப்பு இருக்குது
அதை நான் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியை எடுத்துருக்கோம். அப்போ 7ஆம் எக்காலத்துக்கு மூலமா தேவன் அதுக்கான சில வரைமுறைகள் கொடுத்துருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ரசல் கோதருக்கு கொடுக்கப்பட்ட கையளிக்கப்பட்ட உத்தியோகம் என்ன? எசேக்கியேல்ல 14ஆம் அதிகாரத்துல அதுக்கு ரீப்ரிண்ட் சொல்லணும் பிரதர். நீங்கள் ரீப்ரிண்ட் சொல்லணும். அதெல்லாம் நாங்கள் படிச்சிட்டோம். ரீப்ரிண்ட்ஸ் அதில் எதுவுமே இல்லை ரசலை பற்றி. இந்த வேலை யார் செஞ்சான்னு சொல்லுங்க. எசேக்கியேல் 14ல இபிசியில் 14, 20, 22 வசனங்களுக்கு மட்டும்தான் விளக்கங்கள் ரீப்ரிண்ட்ஸில் இருக்குது. மற்ற எந்த வசனத்துக்கும் இல்லை. நீங்கள் மற்ற வசனத்தை சொல்ல வந்தீங்கன்னா அது உங்கள் கதையாக இருக்கும். எசேக்கியேல் 14, 14வது வசனம், 20வது வசனம், 22வது வசனத்தில் மட்டும்தான் எக்ஸ்பாண்டபிள் கமெண்ட்ரியில் ரீப்ரிண்ட்ஸ் வால்யூமினுடைய ரெஃபரன்ஸ் இருக்க ஒழிஞ்சு மற்ற எந்த வசனத்துக்கு சொன்னீங்கன்னா அது 1916க்கு மிஞ்சின ஒரு சில விஷயங்களாக இருக்கும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அவசியம் இருக்குதாங்கிறது எங்களுக்கு தெரியல. 9 ஓகே. இதுல ஒருத்தர் இருக்கிறார் சரியா, மைக்கூட்ட வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர். ஓகே, அந்த ஒரு ரீப்ரிண்ட்ஸை பற்றி நீங்கள் சொல்லும்போது அந்த ஒரு மனுஷன் ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 6011 அது ரசல் பிரதருடைய ரைட்டிங்ஸ் இல்லை, வேறு யாரோருடைய ரைட்டிங்ஸ். அது ஸ்டார் போட்டிருக்கு. அது ரீப்ரிண்ட்ஸ் வந்து ரசல் பிரதருடைய ரைட்டிங்ஸ் இல்லை. ரீப்ரிண்ட்ஸ் வெளியிட்டது சொசைட்டி, அவர் இல்லை. எந்த ஒரு வால்யூம்ஸ்லேயும் ரீப்ரிண்ட்ஸ்லேயும் நான் சொல்கிறேன்னு எங்கேயுமே சொல்லலை. வால்யூமில் காமிங்க, நாங்கள் பரிந்துரைக்கிறோம்னு பன்மையில் தான் சொல்லியிருக்கிறார். நான் சொன்னேன்னு சொன்னது வந்து ஒரே ஒரு சில விஷயத்தில் இருக்குது. வாட் பிரதர் ரசல் செட்டில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயம் வாட்ச் டவரை தான் சொல்லுதை ஒழிஞ்சு தன்னை குறித்து நான் தான் ரசல் பிரதர் 7ஆம் தூதன் சொல்லவும் இல்லை. நீங்கள் சொல்கிற எசேக்கியேல் 9:2 பொறுத்தவரையிலையும் ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 6011ல் அது வேற யாரோ நீங்கள் சொல்கிறீங்களா பயண ஊழியர்கள்னு சொல்கிறீங்களே, அது மாதிரி ரூதர்ஃபோர்டு கூட சொல்லியிருக்கலாம். அது அந்த கான்செப்டை இங்கே பேச வேணாம். இது லாஸ்ட்டில் 6011 அது வந்து ஆல்மோஸ்ட் ரசல் பிரதர் என் டைமில் அது மறித்த பிறகு கூட இருக்கலாம். இது கேளுங்க, மறிக்கிறது எப்போ தெரியுங்களா ரீப்ரிண்ட்ஸு நான் சொல்லிடுறேன், நீங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். மறிக்கிறது வந்து 5000லேயே முடிஞ்சிடும். 6000ல் வர்றதெல்லாம் ரசல் பிரதர் உயிரோட இல்லை. ஓகே, அதனால் இதை நம்ம வந்து அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் நம்ம ரீப்ரிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா 2 விஷயத்தில் நம்ம எடுக்கணும். பைபிளில் இல்லாதது பேசக்கூடாது, ரீப்ரிண்ட்ஸில் இல்லாதது நம்ம பேசக்கூடாது. பைபிளில் இருக்கு, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் இருக்கு. இதில் சொல்லப்பட்டது யார்? ஆண்டவர். அவர் தான் நெத்தியில் முத்திரை போட்டு தீர்க்கிற லேக் அண்ட் 44 ஒவ்வொருத்தருக்கும். அப்படி தான் நாங்கள் அனுமானிக்கிறோம். ஏன்னா ரீப்ரிண்ட்ஸ் வால்யூமில் இல்லை. அனுமானம் இல்லை, லேக் அண்ட் 44 இவர் வேணா 7ஆம் சபைக்கு வேணா நீங்கள் சொல்கிற கருத்துக்கு நீங்கள் சொல்கிற கருத்துக்கு ஒத்து வரலாம். அதாவது இதில் இந்த 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது அந்த அறுவடையின் வேலையை முடிப்பதற்காக தேவன் நியமிக்கிற ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலையை தான் அந்த அதிகாரம் சொல்லுது. நிகழ்காலத்தில் இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் கண்டிஷனில் 1874 இருந்து ஏன் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு உள்ள காலம் வரைக்கும் ரசல் அப்படின்ற ஒரு நபரை தாண்டி இன்னொரு நபரை நீங்கள் சொல்லுங்க. எதுக்கு இந்த இடத்துல இந்த அதிகாரத்துக்கு சூட் ஆகிறது மாதிரி ஒரு ஆளை சொல்லுங்க. நான் தான் சொல்லலை, ஒன்று ரீப்ரிண்ட்ஸ் காமிங்க, ஒன்றில் நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் வசனத்தின்படி. அதை சொல்லுங்கள், நீங்கள் இப்போ சொல்லுங்கள். வசனம் என்ன சொல்லுது? சொல்லுங்கள். மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருத்தர் இருக்கிறார், சலநூல் அங்கீகரித்த மைக்கூட்டை வச்சிருக்க ஒருத்தர். இவர் என்ன செய்யறாரு? எல்லாருடைய நெற்றியிலையும் முத்திரை போடுறாரு. எத்தனை பேர் நெத்தியில் செலக்ட் ஆகிறவங்க அந்த காலத்தில் செலக்ட் அப்படி சொல்லலை. ஏன்னா முத்திரை போட்டு தீர்றவங்க வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் லேக் அண்ட் 44 லேக் அண்ட் 44க்கும் 7ஆம் சபையின் தூதன் முத்திரை போட்டாருன்னு சொன்னீங்கன்னா தப்பாயிரும். அந்த முத்திரை போடுறது வந்து புரியுதா பிரதர்? 7th ஏஞ்சல் வந்து
வேணா நீங்கள் சொல்கிற கருத்துக்காக. அவருடைய கருத்தை முதல்ல சரி, அப்போ சொல்லுங்க. ஏன்னா அந்த வசனம் சொல்கிறதுனால பிரதர். ஓகே. அதாவது 1,44,000 சொன்னதை நீங்க 1,44,000 பேருக்கும் அவர் தான் முத்திரை போடணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வசனம் அப்படி தான் இருக்குது. அது உங்களுடைய புரிதல். இல்லை பிரதர், வசனம் சொல்லுங்கள். வெளிப்படுத்தல் 7:4 சொல்லுங்கள். ஆமா, ஒருத்தர் தான் போடுறாரு. அது அது அதை எப்படி புரிவீங்க? வெளிப்படுத்தி நீங்கள் புரிஞ்சு சொல்லுங்கள், எனக்கு புரிய வைங்க. நான் முட்டாள், புரிய வைங்க. அப்படி கிடையாது. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் மொத்தம் எத்தனை பேர் செலக்டட் ஆயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. அதுல முத்திரை போட்டு முடிக்கிற விஷயத்தை பத்தி தான் அங்க சொல்லியிருக்கு. லேக் அண்ட் ஃபாட் வர அத்தனை பேரையும் வசனம் படிங்க பிரதர். நீங்கள் எசைக்கியல்ல படித்த மாதிரி அதுக்கும் படிங்க. சரி, 1,44,000 பேருக்கு இதுல முத்திரை போட்டு முடிக்கிற வரைக்கும் ஒருத்தர் தான் பண்ணணும். போடுற வரைக்கும் அதை போட வேண்டாம்னு சொல்லியிருக்கு. இத ஒருத்தருன்னு நீங்க புரியுறீங்க அப்படின்னா உங்களுடைய புரிதல் ஒட்டுமொத்த சபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க, அதாவது 1845 வருஷ ஒட்டுமொத்த சபை காலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க 1,44,000. இங்க பேசிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் பேசுவது அதனுடைய கிளைமேக்ஸ். சரியா? கிளைமேக்ஸை மட்டும்தான் பேசுது. அந்த கிளைமேக்ஸ்ல அதை முடிச்சு வைக்கிறவர், அந்த 1,44,000 முடிச்சு வைக்கிறவர், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அங்க சொல்லப்பட்டிருக்கே தவிர நீங்க அங்கிருந்தே தொடக்கத்துல இல்லை, அப்புறம் லேக் அண்ட் 44 சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை வேண்டியதே இல்லை. அந்த நம்பர் உள்ள வரல. அந்த நம்பர் அதுதான் பிரதர் வரலையேன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற 7ஆம் சபைக்கான கால்குலேஷனில் அங்கே வரல. எசைக்கியல்லையும் வரல, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துலேயும் வரல. நீங்க இப்போ எதிர்பார்க்கறது எப்படி இருக்குன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை அப்படியே டிரைவ் பண்ணி எழுதி கொடுத்துடலாம், எசைக்கியலையும் டிரைவ் பண்ணி எழுதி கொடுத்துடலாம். நீங்க கேட்கறது படி பார்த்தா அப்படின்னா எல்லாமே வேற ஈஸியாகி போச்சு. அதில் எனக்கு கரெக்டா இது இங்க இருந்து இங்க வரணும் அப்படின்னா இது உங்களுடைய வியாக்கியானம் ரீப்ரின்ஸ் இல்லை, வால்யூம் இல்லை. அதுக்கு தான் அப்படி தான் சொல்லுவேன். கேட்குறேன்னா 1,44,000 பேரை கடைசியில கொண்டு முத்திரப்பட்டாங்க. காற்று ரிலீஸ் ஆகிற நேரத்தில் முத்திரப்பட்டாங்க. அங்க பேசுறது வருது, அங்க பேசுறது உபத்திரவ காலத்தை பத்தி, காற்று ரிலீஸ் ஆகிற காலத்தை பத்தி பேசியிருக்கு. அந்த காலத்துல 1,44,000 முழுமையடையும் அந்த கருத்து தானே தவிர தொடக்கத்திலிருந்தே போடுற கதையை பத்தி அந்த இடத்துல பேசப்படவே இல்லை. 14ஆம் அதிகாரத்திலிருந்தே அறுப்பு சம்பந்தமான காரியத்தை உள்ள சொல்லிட்டு வந்தாச்சு. மேற்கு இருக்கிற ஒரு தூதனை கண்டேன், மனுஷகுமாரன் உத்தரவு கண்டேன், அங்கிருந்து சத்தம் கேட்குது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது, அறுக்கிறதுக்கு அங்கே அறுவடை பத்தி பேசியாச்சு. இப்ப அதனுடைய கண்டினியூஷனா தான் சீல் பண்ணுதல். முத்திரிடுதல்னா என்ன? முடிக்கிறது. இனி இல்லை, அதான் சீல் பண்ணி முடிக்கிறது. அந்த முடிக்கிற விஷயத்தை தான் அங்க சொல்லியிருக்கோம். இதன் மூலமா அந்த 1,44,000 நிறைவடைகின்ற கருத்துல சொல்லியிருக்கே தவிர எபேசு சபையிலிருந்தே உள்ள காரியத்தை நீங்க அதுக்குள்ள கொண்டு வரீங்கன்னா அது எப்படி எனக்கு விளக்கம் எப்படின்னு தெரியல. அது உங்களுடைய புரிதல் படி நீங்க அதை வச்சுக்கணும். கொடுக்கட்டும். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரமும் ஒருவர் செய்கிற வேலையை பத்தி அங்க சொல்லியிருக்கு. இதோ சணல் நூல் அங்கி தரித்து 11ஆம் வசனத்தை படிக்கும்போது தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, மைக்கூட்டுன்றது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்தியம், அவர் தான் அதை உலகத்துக்கு அறிவிக்கிறார். நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தில் தெரிவித்தான். அவருக்கு பிறகு அப்படி ஒரு வேலையை நான் செய்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை காட்டுங்க, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு ஒரு ஆளை காட்டுங்க, அதை ரிசல்ட் போதும் நம்ம சொல்லலாம். அவர் ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நியூ தாட்ஸ் வந்தது எல்லாமே அதை மறுதளிச்சு தான் வந்ததே தவிர அவரை கேரி அவுட் பண்ணி கொண்டு போறது மாதிரியான எந்த உபதேசமும் அதுக்கு பிறகு வரவே இல்லை. புரியுதா? இன்னைக்கு வரைக்கும் வாட் பாஸ்டர் ரிசல்ட் செட், வாட் பாஸ்டர் ரிசல்ட் ரோட், வாட் பாஸ்டர் ரிசல்ட் தாட், அப்புறம் அவருடைய ரீப்ரின்ஸ், இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அவருடைய சத்தியத்தை சொல்லிட்டு தவிர இன்னொன்னு ஒருவரை முத்திரையிடுவதற்கு அதிகாரம் 7ஆம் எக்காலத்துடைய வேலையை சொல்லி அந்த வேலையை மட்டும் கிடையாது. முத்திரை போட்டு தீர்ந்தோம்னா வெட்டுகிற 5 புருஷர்கள் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து வரக்கூடிய குழுக்களையும் அதுக்குள்ள சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட விஷயம் வரும், அந்த முத்திரை போட்டு தீர்ந்தோம்னா வெட்டி தகர்ப்பாங்க. அதான் எல்லா வாட்ஸ்அப் தான் நடந்தது. கம்ப்ளீட்டா அவருடைய ஒர்க் முடிஞ்சதுக்கு பிறகு வெட்டுகிற ஆயுதங்களோட புகுந்து வெட்டுனாங்க. ஒழித்து சிஃப்டிங் ஒர்க் அதுக்கப்புறம் அங்கே நடக்குது. அப்போ இது இம்மீடியட்டா அந்த வெட்டுகிற வேலையை நடந்ததுன்றதை வரலாறு நம்ம மாற்ற முடியாது. 1916 போய் சர்ச் ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தது, எப்படி அந்த ஸ்பிரிட் வந்தது, எந்த இடத்துல இருந்து உலகம் எங்க சத்தியம் வந்துட்டு இருந்தது அதே இடத்துல இருந்து பயங்கரமான தப்பரம் வந்ததா இல்லையா, பயங்கரமா தப்பரம் வந்ததா இல்லையா. அதுக்கப்புறம் எங்கேருந்து அது ஒரு அந்த சேனல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்ததானா இல்லை. ஸோ ஒட்டுமொத்த இந்த 9ஆம் அதிகாரமுமே ஒருவர் செய்கிற வேலையை சொல்லியிருக்கு. அதை அவர் பண்ணாரு. இன்னொருத்தர் அந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லுங்க, இந்த வசனத்துக்கு வேற விளக்கத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த வசனத்துக்கு
இல்ல இல்ல இவருக்கு நிகர இன்னொருத்தர் இருக்கிறார், இவர் இந்த இடத்துல இந்த வேலையை செஞ்சாரு, இந்த காரியத்துல இதை பண்ணிருக்காரு அப்படின்றத இருக்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அது ஒருத்தரை தான் குறிக்கும், ஒருத்தர் தான் அந்த வேலையை செஞ்சார். அவருடைய மரணத்தோடு அந்த முத்திரையிடுதல் முடிஞ்சு. இது அவர் எப்படி தன்னுடைய மரணத்துல இந்த அதிகாரம் அவர் படிச்சிருக்க மாட்டாரா? இந்த வசனத்தை அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் தன்னை சொல்லலையே தவிர தான் தான்ன்றது 100% அவருக்கு தெரியும். அவருக்கு நிகர இன்னொருத்தர் இந்த கிடையாது. வார்த்தை அவர் சொல்லாதது 100% அவர் தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்க வேண்டியதுதான். எங்கன்னா இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒத்தி கொடுத்துக்கிறேன் பிரதர். அப்போஸ் இது அதாவது இல்லை, அப்போ 100% சொன்னார், நான் சொல்லாததை எதுக்கு சொல்கிறீங்க? பேசி முடிச்ச அப்புறம் 100% அவருக்கு தெரியும்னு சொன்னேன். சொல்லலன்னு சொன்னாருன்னு சொல்லல. 100% அவருக்கு தெரியும். அவர் தான் அந்த பொறுப்புல இருக்கிறாரு. இது எப்படி அவர் பண்ணிருப்பார் அப்படின்னா, அவர் மரிக்கிற கடைசி நேரத்துல அவரால் பேச முடியாது. நீங்க ஃபினரல், அவருடைய ஃபினரல் ஸ்பீச்சை வந்து ரீப்ரிண்ட்ஸ்ல இருக்குது. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 1916 அக்டோபர் மாசத்துல ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 6005. ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் வந்து 6005. இதுல அவருடைய ஃபினரல்ல அவரோடு மரண நேரத்துல இருந்த அவருடைய உதவியாளர் பதிவு செய்யறாரு. அவருக்கு ஒண்ணுமே அவரால் முடியல, ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியல, ரொம்ப குளிர் அவருக்கு இருந்தது. அவரு போத்திக்கிட்டு போர்வை கேட்டாரு, செய்கை மட்டும்தான் இருந்தது, எந்த வார்த்தையும் இல்லை. திடீர்னு நாட்கள் அவர் எப்படி யோசித்தாரு, ஒரு ஒரு ஆக்ஷன் காமிச்சாரு. அந்த அந்த இதை எடுத்து ஒரு தோஹா மாதிரி ஒன்று எனக்கு மேக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்புறம் எனக்கு அது புரியவே இல்லை. அப்புறம் அவரே செஞ்சு காமிச்சாரு. இப்படி இந்த மாதிரி அந்த இதை வச்சு செஞ்சு காமிச்சாரு. நான் அவனை பண்ணி கொடுத்த உடனே அவர் அப்படி எழுதி என் முன்னாடி இருந்தாரு. அதை எனக்கு போடுன்னு சொன்னாரு. அது எப்படின்னா அந்த ரோமன் சிப்பாயி பின்னாடி தோல்ல போடுற மாதிரி அப்படி போட்டுட்டு என் முன்னாடி எழுந்து கம்பீரம் அப்படி நின்னாரு. அப்படியே படிச்சு அவர் தெளிவா என் கையில கொடுக்கப்பட்ட அந்த ஒத்துழை ஓடுதல் உத்தியோகத்தை நான் தெளிவா செஞ்சு முடிச்சிட்டேன்றதை சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு. இது நல்லா யோசிச்சுடுங்க. சபை பரீட்சைக்குள்ள இருக்குது எல்லா காலத்திலையும். சரிதானா? சபை பரீட்சைக்குள்ள இருக்கு. எப்படி பரீட்சிக்கப்படும்? எல்லாமே வெளியாயிட்டா பரீட்சைன்றது அங்க இல்ல. சரிதானா? இப்ப நம்ம அந்த விவாதத்தினுடைய பொருள் என்னன்னா, சாத்தான் வஞ்சிக்கிறவன். அவன் பேரு சபை மண்டலத்தை வஞ்சிக்கிறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க வஞ்சகத்துக்குள்ள தான் கிடக்குறாங்க. அவன் பாக்கெட்ல இருக்கிறது மாதிரி அவங்க வஞ்சிக்கிறதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. யாரை வஞ்சிக்கணும் அப்படின்னா, சத்தியத்தால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளை தான் வஞ்சிக்கணும். சரிதான்? எப்படி அவன் வஞ்சிப்பான்? சத்தியத்திலிருந்து டீவியேட் பண்றதன் மூலமாக தான் வஞ்சனையை செய்ய முடியும் இல்லையா? இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது இயல்பு தான். யாருடைய இப்ப ரோமன் கேத்தலிக்கு போய் நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கேன்னு அதை ஒத்துக்கிடுவானா? இல்லையா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ரேமன்ஸ் முஸ்லிம் வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வஞ்சிக்கப்பட்டு வஞ்சனையும் இப்போ செயல்படுத்துறாங்க. அப்புறம் எவா விட்னஸ் அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, செய்யறாங்க. நான் வந்து கரெக்டா இருக்கேன். இதே தான் எங்களுக்கு என்ன இருக்கும்? ஓகே, வாட்ச் பைபிள் ஸ்டாண்டர்ட் மினிஸ்ட்ரி நம்ம வந்து கரெக்டா இருக்கிறோம். பாவம் பைபிள் ஸ்டூடெண்ட் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க, எவா விட்னஸ் வஞ்சிக்கப்பட்டாங்க, அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. எது அதை நிர்ணயிக்கும்? நம்ம டிராவல் ஆகும் வார வழிதான் அதை நிர்ணயிக்கும். அதாவது ரிசல்ட் போதுகின்ற ஒருத்தரை மரணம் இல்லைன்றது, நரகம் இல்லைன்றதுக்காக தேவன் பயன்படுத்துறார். திருத்துவம் இல்லைன்றத சொல்றதுக்கு அதெல்லாம் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான். அவர் தேவனால் எதற்கு நியமிக்கப்பட்டார்? அவருக்கு ஒரு பிரத்யேக உத்தியோகம் இருக்குது. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 வரைக்கும். அந்த முத்திரையிட்டு முடிக்கிற வேலை, அறுவடை வேலைக்காக தான் தேவன் அவரை நியமிக்கிறார். அதிலேயே தப்பு பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா யாரு குற்றவாளி? இயேசு அவர் நியமிக்கிறார். என்ன வேலைக்கு நியமிக்கிறாரு? ரசபோதர் கையில எப்ப எல்லாரும் நரகம் இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இல்லைன்னு சொல்லி நியமித்தாரா? இல்ல. அதெல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சத்தியங்கள், அதை தொகுத்து கொடுத்தார், அவ்வளவுதான். அவர் தன்னை கையில ஒப்பு கொடுக்கப்பட்டது. சபை 1,44,000 பேர். அவர்கள் உடன் ஆசாரியமாக இருந்து தங்களை பலி செலுத்திக் கொண்டிருக்கிறாங்க. ஆசாரியர் சர்டிபிகேட்டுகள். அவர்களுடைய பலி 1914 முடியும். சோ அந்த இடத்துல பரமாலைக்கு முடியும். இதுதான் அவருக்கு கையளிக்கப்பட்ட பிரதான உத்தியோகம். அந்த டேக்ஸருடைய வேலையே அதுதான். அப்ப அந்த வேலையை தொடர்ந்து வராம அந்த வேலையிலேயே குளறுபடி இருக்குன்னு சிந்திக்க வைக்கிறா அப்படின்னா அதுதான் வஞ்சகத்துக்கு உட்பட்டு போகுதல். அடுத்து நம்ம டிராவல் பண்றோம். 1914 இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோமே. 2014 தாண்டியாச்சு இல்லையா? 24 வந்துட்டோம். அப்ப இவ்வளவு காலம் போயிருக்கேன்னா நான் நடந்து வந்த பாதையை கடந்து வந்ததுக்கு பிறகு ஐயோ திரும்பி பார்த்தா தப்பான வழியில நடந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்ததுன்னா நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். தேவன் நேரடியாக, அதுலயும் குறிப்பா 7ஆம் சபை காலத்துக்கு ஒருத்தரை நேரடியாக பயன்படுத்துகிறாருன்னா அவர் தப்பான வழிநடத்தல கொண்டு போக மாட்டார். நான் இன்னைக்கு இந்த இடத்துல 2024 நாங்க இந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது கரெக்டா தான் வந்திருக்கிறேன். எந்த ரீஃபரன்ஸ்லயுமே நான் தப்பா வழிநடத்தப்படலை. எந்த வால்யூம்ஸ்லயும் நான் தப்பா வழிநடத்தப்படலை. நீங்க எத்தனை பைபிள் ஸ்டூடெண்ட் வந்து 6 வால்யூமே அவங்க எக்லிசியல் எடுக்கிறீங்க? மனசோட சொல்லுங்க. 2வது வால்யூம் எத்தனை பேருக்கு படிக்க பிடிக்கிறீங்க? 3வது வால்யூம் எத்தனை பேர் படிக்க பிடிக்கிறீங்க? அந்த வால்யூம்ல இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் இப்ப அவரை தூதன்ற இடத்துல இருந்து நீக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படுது. தூதன் நீக்கல பிரதர்.
நல்லா புரிஞ்சுங்க, அவர் தப்பா பேசிக்கிட்டு இருக்காரு, அதுக்காக தான் சொல்றேன். தூதன் நாங்க நீக்கலாம் இல்லை. நம்ம விளக்கம் உங்க கேள்வி அப்படி இருக்குல்ல. இல்ல, பன்மையில் சொல்லப்பட்டது ஒருத்தரை சொல்லலைன்னா நம்ம சொல்லணும். அதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட் சொல்லாதீங்க, சரி, அதுதான் இப்ப சொல்றேன். நான் உங்க பாயிண்டே வரேன். அப்ப பன்மையில சொல்லப்பட்டிருக்கு ஒருவர் இல்லைன்றதை ஏன் நம்ம சொல்றதுக்கு நிர்பந்திக்கப்படுறோம்னா, நம்ம நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது. அவருடைய எழுத்துக்கள் இல்லைன்னா சொல்லிட்டு போயிட்டாரு, இப்போ அதானே நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட வேண்டியிருக்கும். அப்போ மக்கள் கேள்வி கேட்பாங்க இல்லையா? அப்போ அவங்க எதுக்கு பிரச்சனை, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நாங்க அதுல இருந்து நாங்க சில விஷயங்களை சொல்றோம். அவருக்கு சில தப்பு நடந்து போச்சு, தப்பு பண்ணிட்டு போயிட்டாரு, புரியுதா? அதுதான் நம்ம எண்ட் ஆஃப் த இதில் நம்ம முடிக்க போகிறோம். நீங்கள் என்ன சொல்லி முடிக்க போறீங்கன்னா, ரசல் கோதகர் ஃபைனலாக நிறைய விஷயங்கள் தவறாக சொல்லிட்டு போயிட்டாரு, இப்போ நாங்கள் அதை சரிப்படுத்தி படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுதான் கன்க்ளூஷன் வரும். அதை சொல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது. அவரே சொல்லியிருந்தாலும் கரெக்டு தானே பிரதர்? அவரே சொன்னாரா? ரைட். அவர் சொன்ன விஷயங்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த இடத்துல அவர் சொன்னாரு, என்ன கண்ணோட்டத்தில் சொன்னாரு, எல்லாமே நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் சொன்னதில் ஒரு சில